ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு தான் வந்து கடை கடையா அலைஞ்சிட்ருக்கேன். அது என்ன ஃபோன் அப்படிங்கிறது வீடியோட எண்டில சொல்றேன். ஆக்சுவலி நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டப்போ ஒரு யூடியூபர் கேட்டார், "ஏங்க உங்க வீடியோ ரொம்ப பிளர்ரா, டல்லா இருக்கு?" அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து அவருக்கு என்னால் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக நான் ஜப்பான்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது யூடியூப்னு ஒரு ஃபோன் வாங்கியிருந்தேன். அதை நான் வந்து ஏர்போர்ட்லேயே தொலைச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வந்து நான் வாங்கினேன். அது வந்து மோட்ரோலா ஃபோன் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மோட்ரோலா. அதில் இருக்க ஹலோ மோட்ரோலா அப்படிங்கிற ரிங்டோன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மோட்ரோலாவில் ஃபோல்டிங் மாடல் தான் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எங்கேயுமே கிடைக்கலங்க. எங்கே போனாலும் மோட்ரோலா இல்லை, மோட்ரோலா இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா நான் பார்த்த மாடல் இருந்துச்சு. பட் இந்த மாடல் ரொம்ப ஹேண்டியாக யூஸ் பண்ணணும். கீழே விழுந்தா உடஞ்சிரும். இதுலேயும் சாம்சங்லேயும் இந்த மாதிரி மாடல் இருக்குது. பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா கீழே விழுந்து டிஸ்பிளே போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. அதனால் நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன். வேறு மாடல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடைசியாக என்ன மாடல் தான் பார்த்து வாங்க போகிறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங் மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைங்கலாம் சேர்ந்து கீழே போட்டு உடச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறமா மோட்ரோலாவுக்கு சர்வீஸ் சென்டரும் ரொம்ப கம்மி. அதனால் இந்த ஃபோன் நான் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு வந்துட்டேன். நான் என்ன ஃபோன் அடுத்து வாங்க போகிறேங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.